ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மதுவிலக்குத்துறை மின்சாரத்துறை அமைச்சர் மீது போடப்பட்ட பல்வேறான வழக்குகள் எந்த நிலையில் இருக்குது, என்னென்ன நடக்கிறது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு பிரச்சனைக்கு அவதிக்கு உள்ளாயிருக்காருங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட உதவியாளர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் கட்டுக்கட்டாக எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்குங்க. இது என்ன பணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க்கில் இருக்கிற பணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க செக்யூரிட்டி யாரோ வச்சிருக்கிறதா செய்திகள் வந்திருக்குங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க்கில் எடுக்கப்பட்ட பணம் அப்படின்றதுனால செந்தில் பாலாஜி மேலே வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் தொடரப்படுமா, அவர் அமைச்சர் பதவியிலிருந்து வைக்கப்படுவாரா அப்படின்ட்டு நிறைய கருத்துக்கள் வெளியே இருக்குங்க. இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியின் படம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்க நிறைய வழிகள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் சொல்லுதுங்க. 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு ஒரு பட்டப்பேரை வேற இவருக்கு வந்துடுச்சுங்க. ஏன்னா இவர் ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாட்டில் மேல் 10 ரூபாய் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய வீடு கரூரில் கட்டுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம யூடியூப் சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாருங்க. தற்போது என்ன நடக்கிறது தமிழக அரசியலில் அப்படின்ட்டு அனைவரும் கிட்டத்தட்ட 8வது நாளாக வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வருமான வரித்துறையும் சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மீது தாக்குதல் ஏற்பட்ட காரணத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை வந்து பார்த்திங்கன்னா தூண்டி துறவுறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செய்திகள் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா முதலமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்லேருந்து வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எந்த ஒரு ஆதரவுகளும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா 8 நாட்கள் கடந்தும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா சோதனைகளை செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போங்க. செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி தப்புமா, திமுகவிலிருந்து வெளியேறுவாரா, இல்லை என்ன இனிமேல் நடக்கும் அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.